மது வித்யா வீட்லயும் இல்ல ரகு. என்னது? என்னம்மா மது அங்க இல்லனாக்கா அந்த புள்ள வேற எங்கேயாவது போறேன்னு வித்யா கிட்ட எதுவும் சொல்லிட்டு போயிருக்குமா? நீ விசாரிச்சியா? நல்லா விசாரிச்சு பாத்துட்டேன் மாமா. மது எங்க போறேங்கிற விஷயத்த பத்தி அவகிட்டயே சொல்லலையா. ஒருவேளை மது அந்த வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்காளோன்னு நான் எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாத்துட்டேன். அங்க எங்கேயும் இல்ல மாமா. கடவுளே, அவ அங்க போகலன்னா வேற எங்க போயிருப்பா? இப்ப என்ன பண்றது செவந்தி? அடுத்து எல்லா இடத்துலயும் மதுவை தேடி பார்க்கலாம் அத்தை. நானும் ரகுவும் ஒரு பக்கம் தேடி போறோம். நீங்களும் மாமாவும் ஆட்டோ புடிச்சு தேடி போங்க. நிச்சயமா அவளை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப செவ்வந்தி சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். அதான் சரியா இருக்கும். ஈஸ்வரி, நாம இங்கேயே பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். வா, உடனே போய் தேடுவோம். வாங்க போலாம். அரவிந்த், நீயும் நந்தினியும் போய் படிச்சிட்டு இருங்க. நாங்க போய் அக்காவை கூட்டிட்டு வந்துடுறோம். சரிம்மா. வாங்க வாங்க நீ. அப்பா வாங்க. ஈஸ்வரி. போங்க போங்க, நல்லா அலைஞ்சு தேடுங்க. மதுவை நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அலைச்சல் தான் உங்களுக்கு மிச்சமா இருக்கும்.